வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரின் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவர் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தன 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 தந்தனம். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதன் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்று வேண்டும் போது அருளை பொழிகிறார். ஈக்கம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவனாட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவர் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus, Shrine and Web TV, as well as other social media, and in a special way for all the intentions of those who wrote their intentions yesterday and those who helped the live telecast of the same. And we specially pray for the intentions of all the devotees who are gathered here and those who watch the same from the live telecast. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரரே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வார். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்பின் இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவிகளை கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ராயேலில் சமாரிய அரசன் ஆகாயின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டத்தை இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாயிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி இசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டான். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரவேலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. எனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி இசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாய் இரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாவின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும்
உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இடிமனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தான். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இழிமனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாயை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலியாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 5 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என்னுடைய பெருமூச்சை கவனித்தருளும். 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 ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். என் அரசரே என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே என்னுடைய பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என்னுடைய பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவனில்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே என்னுடைய பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என்னுடைய பெருமூச்சை
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அறைந்தவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தால் அவன் உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையையும் அவனிடம் கொடுத்து விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலைவு வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலைவு செல்லுங்கள். உங்களிடம் கேட்பதற்கு மேலாக கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம். தீமைகள் செய்வோரை எதிர்க்க வேண்டாம். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, இன்றைய இந்த வார்த்தையை, இறை வார்த்தையை கேட்ட பொழுது நாம் ஷாக்காகி போகிறோம். பொதுவாக தீமைகளை வெறுக்கணும், தீமைகளை ஒதுக்கணும், தீமைகளை மறுக்கணும் அப்படின்னு தான் நம்ம பண்பட்டு இருக்கிறோம், நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், தீமைகளை வெறுக்க வேண்டாம், தீமைகள் செய்பவர்களை வெறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்படியென்றால் அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, ஒரு செய்தியை இன்று ஆண்டவர் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறார். அந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தீமைகளை நன்மைகளால் வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தீமைகளை நன்மைகளால் வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொபோசிஷன். தீமைகளை நன்மைகளால் வெல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். வரலாற்றில் முடியும்னு பதிவுகள்லாம் இருக்குங்கிற பார்க்குறோம். கடந்த நூற்றாண்டு மத்திய காலத்திலே வியட்நாம் போர், த வார் ஆஃப் வியட்நாம் என்று ஒரு சண்டை நடந்தது. யாருக்கு? அமெரிக்கர்களுக்கும் வியட்நாம் நாட்டு மக்களுக்கும் சண்டை நடந்தது. அது ஒரு கடுமையான சண்டை. அவர்கள் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருந்தார்கள். அமெரிக்க படைகள் வியட்நாமில் குமிக்கப்பட்டு அங்கே உக்கிரமான சண்டை நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த சண்டை நாட்களிலே ஒரு வயல்வெளியிலே அந்த சண்டை நடந்து கொண்டிருந்தது. மிகவும் ஓப்பனான ஒரு ஏரியாவில் 2 நாட்டு வீரர்களும் ஒருவரை நோக்கி ஒருவர் தங்கள் கையில் இருக்கும் மிஷன் கன்ஸை வச்சு சுட்டு கொண்டு வென்று கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த போர் உக்கிரமாக நடக்கும் அந்த கிராமத்து வழியிலே, சாலையிலே திடீரென்று ஒரு புத்த பிச்சுகளின் குழு, குரூப்பு, புத்த பிச்சுகள், புத்த சாமியார்கள், புத்த மதத்தை சேர்ந்த சாமியார்கள் ஒரு குரூப்பாக ஒரு 100-200 பேர் அந்த சண்டை நடக்கும் அந்த வயல்வெளியின் நடுவே நடந்து ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு சென்றார்களாம்.
சற்று தூரமான இடம். ஆகவே அவர்கள் அந்த ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு நடுவே அந்த சண்டை நடப்பதற்கு மத்தியில் சென்ற பொழுது அவர்கள் முகம் சாந்தமாக அமைதியாக இருந்தது. அவர்கள் உதடுகள் ஆண்டவரின் பெயரை உச்சரித்து கொண்டிருந்தன. அவர்கள் உள்ளங்கள் இறை புகழை பாடிக்கொண்டிருந்தன. இந்த புத்த பிச்சுகள் குழுவானது அந்த இடத்தை கடக்கும் பொழுது இந்த 2 நாட்டு போர் வீரர்களும் தங்கள் துப்பாக்கிகளை கீழே வைத்துவிட்டு சண்டையிலிருந்து ஓய்வு பெற்றார்களாம். அந்த புத்த பிச்சுகள் அந்த இடத்தை ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு கடந்து சென்ற பிறகு ஒரு அதிசயம் நடக்கிறது. இதுதான் கிளைமேக்ஸ். என்ன நடக்கிறது என்று சொன்னால், அமெரிக்காவில் பல வீரர்கள் இன்று நாங்கள் சண்டையிட மாட்டோம், இனிமேல் நாங்கள் துப்பாக்கியை எடுத்து எதிரிகளை சுடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேரக்ஸுக்கு கேம்புக்கு திரும்பிட்டாங்களாம். வியட்நாம்கார வீரர்களும் அந்த பேரக்ஸுக்கு தங்களுடைய கேம்புக்கு திரும்பி விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, தீமைக்கு நடுவே நன்மை செயல்படுகிறது, செயலாற்றுகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த புத்த பிச்சுகளினுடைய அகிம்சை போராட்டம், அவர்களுடைய அந்த அன்பின் போராட்டம் அந்த இடத்தில் அமைதியை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, நீங்கள் எனக்கு ஏதாவது தீமை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த தீமையை கண்டிப்பாக செய்வேன். நம்ம எல்லாருக்கிட்டும் அந்த மனப்பான்மை இருக்குது. நீ என்ன செஞ்சியோ அதை விட 10 மடங்கு அதிகமாக நான் செய்வேன். நம்ம சொல்கிறோம்ல, நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாவேன் அப்படின்ட்டு. அது உண்மை, யதார்த்தம், அதுதான் நம்முடைய தன்மை. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதையும் கடந்து நாம் மனிதர்களாக அல்ல புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசு ஆண்டவர் தீமையை அழிக்க வந்தவர், தீமையை ஒழிக்க வந்தவர், தீமைகளை கடுமையாக சாடியவர். அந்த இயேசு ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்றைய வாசி கேட்டோம். தீமைகளை எதிர்கொள்ளுங்கள், தீமைகளை எதிர்க்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் அநீதியை வெறுத்த, அநீதிக்காக எதிராக குரல் கொடுத்த, தீமைகளை ஒடுக்கிய ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம். உதாரணமாக பரிசேயத்தனம் என்னும் தீமையை அவர் ஒழித்தார், ஒழிக்க நினைத்தார், அதை ஒழித்து கட்டினார். அநீதி ஆட்சி, அந்த ஆட்சி முறைகள் அநீதியாக இருந்ததால் அதனை ஒழித்தார், அது ஒரு தீமையாக கருதினார். இவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தீமைகளை ஒழித்து தன்னையே அர்ப்பணித்த அவர் எவ்வாறு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னது போல, தீமைகளை நீங்கள் எதிர்க்காதீர்கள் என்று சொல்லும் பொழுது, தீமைகளை தீமைகளால் எதிர்க்காதீர்கள், நன்மைகளால் எதிர்த்து நில்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக கடவுளின் பிள்ளைகளாக சாட்சியம் பகர முடியும் என்று சொல்வது தான் இன்று நமக்கு கொடுக்கப்படும் செய்தி என்பதை பார்க்கிறோம். தீமைகளை நன்மைகளால் வெல்ல வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் 2வது பகுதியில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய மனதை தயாரித்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களிடம் ஒருவர் உங்கள் வலது கன்னத்தில் அறைந்தால் அவரைக்கு இடது கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். தீமைக்கு நன்மை செய்தல். உங்களிடம் ஒருவர் உங்களுடைய உள்ளாடையை கேட்டால் அவருக்கு மேலங்கியும் சேர்த்து கொடுங்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை பார்த்து, உங்களிடம் ஒருவர் ஒரு கல் தூரம் வர வேண்டும் என்று சொன்னால், அக்கம்பனி பண்ண வேண்டும் என்று சொன்னார், என்னோடு உடனிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நேரம் மட்டும் என்று சொன்னால், நீங்கள் 2 கல் தொலைவு அவரோடு அக்கம்பனி பண்ணுங்கள், அவர்களோடு நீங்கள் உறவாடுங்கள், அவர்களோடு நீங்கள் உடனிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இது எதை குதிக்கிறது? தீமையை நன்மைகளால் நாம் வெல்ல வேண்டும் என்பதை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். நாபோத் என்ற அந்த ஏழை விவசாயியின்
இருக்கும் ஒரே திராட்சை நிலத்தை ஆகா என்ற அந்த பார்சிக மன்னன் கேட்கிறான் என்பதை பார்க்கிறோம். இசபெல் அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக நாபோத்தை கொலை செய்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆகவே இதுதான் தீமை உருவாக்கும் தீமை என்பதை பார்க்கிறோம். இதை ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார். தீமை செய்தவர்களுக்கும் தீமைகளுக்கும் நடுவே நாம் நன்மை செய்பவர்களாகவும் தீமையை வெறுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழும் நிலையை நினைத்து பார்ப்போம். தீமைகளை நாம் தவிர்க்க வேண்டும், தீமைகளை நாம் ஒதுக்க வேண்டும். அதே வேளையில் அந்த தீமைகளுக்கு மாறாக நன்மைகள் செய்து ஆண்டவருக்கு சாட்சியம் பகர வேண்டும் என்று அழைக்கிறோம். இந்த வல்லமைக்காக இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த அன்பு காணிக்கைகள் அப்பரசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்கள் பாவங்களை போக்கி எங்களை என்றும் உமக்கு உகந்த காணிக்கை பொருட்களாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர்.
அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடு உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஏறெடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம் சாமி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை இந்த தூய ஆவியார் வழியாக நீர் ஒன்று சேர்ப்பீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரையும் மது பரம அன்பில் நிறைவு காண செய்தொள்வீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் யாவரையும் ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவர்தம் கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திரு மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் இதை உட்கொள்ளும் நமக்கு நித்திய வாழ்வு.
எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வு நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் உன்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இந்த உணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறிக்கின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றல் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களை எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும்
அன்னை ஆரோக்கியத்தின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட, அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இதோ இதோ நம் தாய், இயேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே